பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் அதிகாரம் 6 கேள்விகளும் பதில்களும். கர்த்தர் இஸ்ரவேலரை எத்தனை வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார்? 7 வருஷம். யாருடைய கை இஸ்ரவேலரின் மேல் பலத்து கொண்டது? மீதியானியரின் கை. யார் நிமித்தம் இஸ்ரவேலர் கெபிகள், குகைகள் மற்றும் அரணான ஸ்தலங்களையும் தங்களுக்கு அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள்? மீதியானியர் நிமித்தம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக எழும்பியவர்கள் யார்? மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்திய புத்திரர். மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்திய புத்திரர் யாருடைய விளைச்சலை கெடுத்து போடுவார்கள்? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போனவர்கள் யார்? மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்திய புத்திரர். தங்கள் கூடாரங்களோடும் மிருக ஜீவன்களோடும் வருகிறவர்கள் யார்? மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்திய புத்திரர். மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்திய புத்திரர் எவைகளைப் போல திரளாய் வருவார்கள்? வெட்டு கிளிகளைப் போல. யாருடைய ஒட்டகங்கள் எண்ணி முடியாததாய் இருக்கும்? மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கத்திய புத்திரருடைய. இஸ்ரவேலர் யாராலே மிகவும் சிறுமைப்பட்டார்கள்? மீதியானியராலே. மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். கர்த்தருடைய தூதன் ஒப்ராவிலே எந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்? கர்வாலி மரம். யோவாசின் குமாரன் பெயர் என்ன? கிதியோன். ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடித்தவன் யார்? கிதியோன். கிதியோன் கோதுமையை யாருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான்? மீதியானியர் கைக்கு. கர்த்தருடைய தூதன் கிதியோனை எப்படி அழைத்தார்? பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யார் யாரிடம் கூறியது? கர்த்தருடைய தூதன் கிதியோனிடம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று தூதன் யாரிடம் கூறினார்? கிதியோனிடம். யார் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று தூதன் கூறினார்? கிதியோன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? யார் யாரிடம் கூறியது? கர்த்தருடைய தூதன் கிதியோனிடம். எது மிகவும் எளியது என்று கிதியோன் கூறினான்? மனாசேயின் குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் கூறியவன் யார்? கிதியோன். யாரை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்று கிதியோனிடம் கர்த்தர் கூறினார்? ஒரு மனுஷனை. கிதியோன் தன்னோட பேசுகிறவர் தேவரீர் என்பதற்கு என்ன காட்ட வேண்டும் என்று கேட்டான்? ஒரு அடையாளம். எதை கொண்டு வந்து தூதனுக்கு முன் வைக்கும் அளவும்
அவ்விடத்தில் இருக்கும்படி கிதியோன் தூதனிடம் வேண்டினான். காணிக்கை: நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் கிதியோனிடம். கிதியோன் கர்த்தருடைய தூதனுக்கு எதின் இறைச்சியை கொண்டு வந்தான்? வெள்ளாட்டுக்குட்டியின். தேவதூதன் கிதியோனிடம் இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எதின் மேல் வைக்க சொன்னார்? கற்பாறையின் மேல். கர்த்தருடைய தூதன் எதை நீட்டி இறைச்சியையும் அப்பங்களையும் தொட்டார்? தமது கோலின் நுனி. கற்பாறையில் இருந்து எது எழும்பி இறைச்சியையும் அப்பங்களையும் பட்சித்தது? அக்கினி. கிதியோனின் கண்களுக்கு மறைந்து போனவர் யார்? கர்த்தரின் தூதன். தான் யாரை முகமுகமாய் கண்டதாக கிதியோன் கூறினான்? கர்த்தருடைய தூதனை. உனக்கு சமாதானம். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் கிதியோனிடம். கிதியோன் கர்த்தருக்கு எதை கட்டினான்? ஒரு பலிபீடம். கிதியோன் கட்டின பலிபீடத்துக்கு என்ன பெயரிட்டான்? யெகோவா ஷாலோம். கிதியோன் கட்டின பலிபீடம் எங்கே இருந்தது? ஒப்ராவில். கர்த்தர் கிதியோனிடம் எத்தனை வயதுள்ள காளையை எடுத்து பலியிட சொன்னார்? 7 வயதுள்ள. யாருக்கு இருக்கிற பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெட்டி போட கர்த்தர் கிதியோனிடம் கூறினார்? அவன் தகப்பனுடையது. கர்த்தர் கிதியோனிடம் எங்கே பலிபீடத்தை கட்டி பலியிடச் சொன்னார்? கற்பாறையின் உச்சியில். கிதியோன் எத்தனை வேலையாட்களை தன்னுடன் பலியிடுவதற்காக அழைத்து சென்றான்? 10 வேலைக்காரரை. கிதியோன் என் நேரத்தில் பலிபீடம் கட்டி பலியிட்டான்? இரவில். கிதியோன் எதினால் இரவு நேரத்தில் பாகாலின் பலிபீடத்தை இடித்து போட்டு கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான்? அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடியினால். அவன் சாக வேண்டும். யாரை குறித்து கூறப்பட்டது? கிதியோனை குறித்து. பாகாலுக்காக வழக்காடுகிறவன் இன்று காலையில் தானே சாக வேண்டும். கூறியவர் யார்? யோவாஸ். கிதியோனுக்கு என்ன பெயரிடப்பட்டது? எருபாகால். ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியவர்கள் யார்? மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்கினார்? கிதியோன் மேல். எதை களத்திலே போடுகிறேன் என்று கிதியோன் கூறினான்? மயிருள்ள ஒரு தோல். எதின் மேல் பனி பெய்யவும் பூமி காய்ந்திருக்கவும் கிதியோன் தேவனிடம் வேண்டினான்? மயிருள்ள தோலின் மேல். கிதியோன் தோளில் இருந்த பனி நீரை எது நிறைய பிழிந்து எடுத்தான்? ஒரு கிண்ணம் நிறைய. நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். யார் யாரிடம் கூறியது? கிதியோன் தேவனிடம்.
இன்னும் ஒரு விசை எதினால் சோதனை பண்ணட்டும் என்று கிதியோன் கூறினான். தோலினால். கிதியோன் இரண்டாம் விசை எது மாத்திரம் காய்ந்திருக்க வேண்டும் என்று தேவனிடம் வேண்டினான். தோல். கிதியோன் வேண்டிக் கொண்டபடி தோல் காய்ந்து டேஷ் பனி பெய்திருந்தது. பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.